ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில ஹோம் டிப்ஸ் பார்க்கலாம். காய் கனிகள் வாடாமல் இருக்க ஃப்ரிட்ஜ் இல்லாவிடில் காய்கள் கனிகளை ஈரத்துணியால் சுற்றி வைக்க வேண்டும். தண்ணீர் நிரம்பிய பால் குக்கரில் போட்டு மூடி வைக்க வேண்டும். காய்கள் கனிகளை கழுவி அவற்றின் மேல் எலுமிச்சம்பழ சாற்றை தடவி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும். எலுமிச்சம்பழம் கெடாமல் இருக்க எலுமிச்சம்பழங்களை ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது குளிர்ந்த நீரில் ஊற வைக்க வேண்டும். எலுமிச்சம்பழ மூடிகள் வாடாமல் இருக்க எலுமிச்சம்பழ மூடிகளை உப்பு ஜாடிக்குள் போட்டு வைக்க வேண்டும். எலுமிச்சம்பழங்களை கொஞ்ச நேரம் நெருப்பு அனலில் வாட்டி பின் எடுத்து சாறு புழிய வேண்டும். சாத்துக்குடி பழத்தை சுலபமாக உரிக்க சாத்துக்குடி பழத்தை கொஞ்ச நேரம் வெந்நீரில் ஊற வைத்து பின் எடுத்து உரிக்க வேண்டும். திராட்சை பழத்தில் அதிக சாறு கிடைக்க திராட்சை பழங்களை கொஞ்ச நேரம் வெந்நீரில் ஊற வைத்து பின் எடுத்து சாறு புழிய வேண்டும். தக்காளி பழங்களை கெடாமல் இருக்க தக்காளி பழங்கள் உப்பு கலந்த நீரில் ஊற வைத்து பின் ஈரம் போக துடைக்க எடுக்கவும். வெட்டிய பாதி வெங்காயம் கெடாமல் இருக்க வெட்டிய பாதி வெங்காயத்தின் மீது வெண்ணெயை தடவி வைக்க வேண்டும். முட்டைகள் கெடாமல் இருக்க முட்டையின் மேல் பகுதியில் வெண்ணெய் அல்லது எண்ணெய் தடவி வைக்க வேண்டும். சுண்ணாம்பும் உப்பும் சம அளவு கலந்த தண்ணீரில் முட்டையை நன்றாக முக்கி எடுத்து வைக்க வேண்டும். சிப்ஸ் நமத்து போகாமல் இருக்க சிப்ஸ் உள்ள டப்பாவில் கொஞ்சம் டேபிள் சால்ட்டை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி போட்டு வைக்க வேண்டும். சிப்ஸை காற்று புகாத டைட்டான பிளாஸ்டிக் கவர்களில் போட்டு ரப்பர் பேண்டில் வாயை இறுக்கமாக கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும். பிஸ்கெட்டுகள் நமத்து போகாமல் இருக்க பிஸ்கட் டின்னில் கொஞ்சம் சர்க்கரையை தூவி வைக்க வேண்டும். பிஸ்கட் டின்னில் கொஞ்சம் மிளகை போட்டு வைக்க வேண்டும். பிஸ்கட் டின்னில் முதலில் பிளாஸ்டிக் பேப்பரை வைத்து பின் அதன் மேல் பிஸ்கெட்டுகளை அடுக்க வேண்டும். பிஸ்கட் டின்னின் உட்புற பக்கவாட்டில் பிளாஸ்டிக் பேப்பரை ஒட்டி வைக்க வேண்டும். பிஸ்கட்டுகள் நமத்து விட்டால் தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் விட்டு பிஸ்கட்டுகளை 2 பக்கமும் திருப்பி போட்டு சூடாக்க வேண்டும். Thank you friends, thanks for watching.